ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 10. இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சாவது தன்னுடைய பிரதிஜையை காப்பாத்தணும், தன்னை அண்டியவர்களை எல்லாம் ரட்சிக்கணும் அப்படிங்கிற தர்மத்துல மனசை உடைய ராமன் தங்கிட்ட வைத்த பக்தியாலும் பிரீத்தியாலும் சீதா இப்படி சொல்றத பார்த்துட்டு, நீ எங்கிட்ட வச்சிருக்கும் அன்புக்கும் உன்னுடைய உத்தமமான குலத்திற்கும் தகுந்தபடி எனக்கு ஹிதமான விஷயத்தை தான் நீ சொன்ன. தர்மங்களை நீ நன்றா தெரிஞ்சிட்டவோ. பிரம்ம ஞானியான ஜனகருடைய புத்திரி இல்லையா? ஜனங்கள் கஷ்டப்படுற சத்தம் அரசர்களுடைய காதுல விழாம இருக்க அவள்லாம் ஆயுதங்களை வச்சுண்டுக்கா அப்படின்னு சொன்னையே, அது சரிதான். ரிஷிகள் ராட்சசர்களுடைய ஹிம்சைய பொறுக்க முடியாம தாங்களே எங்கிட்ட வந்து சரணம் அடைஞ்சத நீ பார்த்தையே. அபராதம் செய்யாதவர்களை கொல்லக்கூடாது, சாதுக்களுடைய விரோதிகளை கொன்னு அவளை காப்பாத்தணும்னு சொன்னையே. இவாள்லாம் என்னை சரணமடைஞ்ச போது எனக்கு உயிராகி விட்டார்கள் இல்லையா? அவளுக்கு செஞ்ச கெடுதி எனக்கு செஞ்சது போலத்தானே. அவர்கள் பழங்குகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு தபஸ் பண்றவா ராட்சசர்களால குரூரமாக ஹிம்சிக்கப்படுறா. விரதங்களையும் நியமங்களையும் உபவாசங்களையும் அந்தந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கும் போது நரமாம்சத்தை திங்கக்கூடிய ராட்சசர்கள் அநியாயமா அவளெல்லாம் கொன்னுடுறா. அந்த ரிஷிகள் என்ன சரணமடைஞ்சு எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறா. நானும் அவளை நமஸ்கரிச்சு நான் செஞ்ச அபராதத்தை நீங்க பொறுத்துக்கணும், தங்களை தேடி நான் வரவேண்டி இருக்க நீங்கள்லாம் என்ன தேடி வந்ததை நினைச்சா எனக்கு கொஞ்சம் வெக்கமாத்தான் இருக்கு. தங்களுடைய கட்டளையை சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள்லாம், ராமா, இந்த வனத்துல ராட்சசர்கள் இஷ்டமான ரூபத்தை எடுத்துண்டு எங்களை ரொம்ப ஹிம்சிக்கிறா. எங்களை அவாக்கிட்டேந்து நீதான் காப்பாத்தணும். அக்னிஹோத்திரங்களையும் பருவ காலங்களை இஷ்டிகளையும் நாங்கள் பண்ணும்போது அந்த மகா பாபிகள் ஓடி வந்து அதையெல்லாம் கெடுத்துடுறா. நீ யஜ்ஞமூர்த்தி, யஜ்ஞங்களை கெடுக்கிறவர்கள் உனக்கு அபராதம் செய்தவர்கள் தானே. இப்படி கஷ்டப்படுற எங்களுக்கு நீதான் கதி. எங்களுடைய தப்போ மகிமையால இவாளை கொல்றது எங்களுக்கு ரொம்ப சுலபந்தான். ஆனா ரொம்ப காலமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தபஸ வீணாக்க மனசு வரல. தபஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏற்படக்கூடிய இடையூறுகளுக்கு அளவே கிடையாது. அதனால இவர்கள் எங்களை கொன்னாலும் கூட இன்னும் எங்களால சபிக்கப்படாம பழிச்சுண்டு இருக்கா. நீயும் உன் தம்பியும் எங்களை காப்பாத்தணும், நீயே எங்களுக்கு நாதன் அப்படின்னு சொல்லி சொன்னா. என்னை அண்டியவர்களை ஹிம்சித்து என் ஆகாரத்தை அபகரிக்கும் ராட்சசர்களான விரோதிகளை கொல்வதாக நான் பிரதிஜை பண்ணினேன். என் உயிரை இழந்தாலும் அதை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டேன். உன்னை விட்டு பிரிவது கொஞ்சம் எனக்கு கஷ்டம்தான். பாரியை நம்முடைய ஆத்மாவில பாதி அப்படின்னு வேதம் சொல்றது. உடன் பிறந்தவன் நமது ஆத்மாவை தவிர வேறே இல்ல. ஆபத்து காலத்துல நம்மை காப்பாத்துற தனத்தை சம்பாதிக்கணும். அந்த தனத்தை கொடுத்தாவது நம்ம பாரியையே காப்பாத்தணும். தனத்தையும் பாரியையும் கொடுத்தாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஆனாலும் உன்னையும் லக்ஷ்மணனையும் என் உயிரையும் கூட நான் கொடுப்பேன். ஆனா செஞ்ச பிரதிஜை மாத்திரம் நான் தவறவே மாட்டேன். பிரம்ம ஞானிகள்லாம் எனக்கு தெய்வம். சத்தியத்தை விட மேலான பொருள் எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ரிஷிகள் என்ன கேட்காட்டா கூட அவளையெல்லாம் நான் அவசியமா காப்பாத்தித்தான் ஆகணும். அப்போ பிரதிஜை பண்ணின பிறகும் கூட அதுல இருந்து நான் மாறுவேனா? எங்கிட்ட உனக்குள்ள அன்பையும் என்னை பிரியக்கூடிய துக்கத்தையும் நினைச்சு நீ இப்படி சொன்னே அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். நமக்கு க்ஷேமத்தை நினைக்கிறவாதான் நமக்கு ஹிதத்தை சொல்லுவா. கர்மங்களை பூர்ணமாக பலனில் அபேட்சை இல்லாமல் அனுஷ்டிப்பதாலேயே மேலான சித்தியை அடைஞ்ச ஜனகருடைய புத்திரி இல்லையா நீ? அபராதிகளையும் அபராதிகள் அல்ல என்று சொல்வது உன்னுடைய சுபாவம். இங்கே சீதை லோகமாதா அப்படிங்கறத சொல்லாம பாலிஷ்டா சொல்ற. அதனால நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தா கூட என் உயிரை காட்டிலும் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். நான் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தை நீனும் அனுஷ்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சீதைய சமாதானம் பண்றார். அதுக்கப்புறம் மகா தைரியசாலியான ராமன் ஆயுத பாணியாக லக்ஷ்மணனோடு
புண்ணிய ஆசிரமங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு புறப்பட்டு கிளம்பினார் அப்படின்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 11வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.